நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பி பென் டெக்கோ மினி 7 பற்றி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா, அதில் என்னென்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரிங்களா? இப்போ இந்த பென் வச்சு எடிட் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ஒரு மவுஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதிகமாக பயன்படுத்துறது இந்த ரைட் கிளிக் லெஃப்ட் கிளிக் தான் நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம். சரிங்களா? நீங்கள் ஒரு ஃபைலை ட்ராக் பண்ணுறதா இருந்தாலும் இந்த இதை கிளிக் பண்ணி அழுத்தி பிடிச்சி தான் ட்ராக் பண்ணணும். சரிங்களா? இந்த மாதிரி மவுஸில் பண்ணணும். இதே நான் இந்த டேப்லெட்டு இந்த ட்ராயிங் டேப்லெட்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இதை இப்படி வச்சு அப்படி அழுத்தி அப்படியே இழுத்துட்டு வருவேன். டச்சு தான், மொபைல் டச் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். அப்படி அழுத்தி அப்படியே நான் இழுத்துட்டு வந்து எங்கே விடுறேன்னா அங்கே விழுந்துடும். அதே மாதிரி ரைட் கிளிக் லெஃப்ட் கிளிக்கு இதில் 2 பட்டன் கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? இது வந்து ரைட் கிளிக்குக்காக அப்படின்னு இல்லை, நீங்கள் எதுக்கு வேணாலும் அசைன் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் ரைட் கிளிக் லெஃப்ட் கிளிக்குக்காக இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து லெஃப்ட் கிளிக் அப்படிங்கிறது மட்டும்தான் அதிகம் நான் எப்போயாட்டும் யூஸ் பண்ணுவேன் இந்த பட்டனில். ரைட் கிளிக் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ரைட் கிளிக் என்ன பண்ணுவேன்னா, இப்படி வச்சு இப்படி அழுத்தி பிடிச்சேன் அப்படின்னா எனக்கு ரைட் கிளிக் விழும். நான் என்ன பண்ண முடியும், என்னோட தேவையான ஆப்ஷனை நான் வந்து கிளிக் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இதில் வந்து நீங்கள் சார்ஜ் போடண்டா, இதுக்கு வந்து தனியாக பேட்ரி எதுவுமே போட தேவையில்லை. சரிங்களா? அதுமாதிரி இந்த டேப்லெட்டுக்கும் நீங்கள் வந்து டேரெக்டாக உங்களுடைய அந்த கேபிளை வந்து கனெக்ட் பண்ணால் மட்டும் போதும். உங்களுக்கு சார்ஜிங் அப்படிங்கிறது எந்த ஒரு இதுவுமே கிடையாது. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா வெயிட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி, அதேமாரி உயரமும் கம்மி. எனக்கு வந்து எழுதுறதுக்கு பிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. சரிங்களா? இப்போ இது வந்து எல்லாருமே வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது உங்களுக்கு தேவை அப்படின்னா வாங்கிக்கலாம். முக்கியமாக நீங்கள் டிஜிட்டல் பெயிண்டிங் ஒர்க் மட்டும் தான் பண்ண போகிறீங்க, டிஜிட்டல் பெயிண்டிங் தான் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். சரிங்களா? இல்லை நார்மலாக நான் எடிட்டிங் பண்ணுறேன்னா நீங்கள் தாராளமாக மவுஸ் வச்சு எடிட்டிங் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்பி பென் வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிருக்கு. சரிங்களா? நான் 2 வருஷத்துக்கு முன்னாலே பிளான் பண்ணேன். நம்ம பழைய சேனல் இருக்கும்போதே இது வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கனவு. இப்போ தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இது வாங்கியிருக்கேன். சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் எடிட்டிங்க்கு. ஸோ அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நம்ம யூனிகோட் வீடியோ போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அதில் எல்லாருமே கேட்குறது இந்த கீமன் டைப்பிங் வந்து எங்களுக்கு யூனிகோடுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக அதில் யூனிகோடுக்கு இருக்காது. நான் என்ன பண்ணுறேன், டெஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுக்குறேன். சரிங்களா? யூனிகோட் கீமன் அப்படின்னு இருக்கும். இதை வந்து ஒரு எக்ஸ்எம்எல் ஃபைல். இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒன்றும் இல்லை, காப்பி பண்ணுங்கள். அழகி நாம் என்ன பண்ணோன்னா, அழகி சில பேர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க, சில பேர் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா நாம் இப்போ ரீசெண்டாக போட்ட ஒரு போர்ட்டபிள் வெர்ஷன் பற்றி சொல்லியிருந்தோம், அதை யூஸ் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்களா, உங்களுக்கு லோக்கல் டிஸ்க் சியில் ப்ரோக்ராம் ஃபைல் 86 உள்ள பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் அழகியில். சரிங்களா? என்ன பண்ணுங்கள், இந்த ஏசெட் எக்ஸ்எம்எல் அப்படின்னு இருக்கிறதுல உள்ளே போனீங்கன்னா நம்மளுக்கு இந்திரா டிஜிட்டல்னு இருக்கும். உங்களுக்கு நேம் இல்லைனாலும் நீங்கள் வெளியில் நார்மலாக பேஸ்ட் பண்ணால் போதும். இந்த போர்ட்டபிள் வெர்ஷன் வச்சுருக்கவங்களுக்கு இது கேட்கும். இந்த நேம் உள்ள வந்து Ctrl+V அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிடும், உள்ளே பேஸ்ட் ஆயிடும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அழகியன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு யூனிகோடுக்கு கீமன் டைப்பிங் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? இந்த இடத்துக்கு போகிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், யூனிகோடில் எனக்கு கீமன் டைப்பிங் இருக்குது. உங்களுக்கும் நீங்கள் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா வந்துடும். சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஃபோட்டோ எடிட்டிங்க்கு இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். முக்கியமாக நீங்கள் வந்து இது டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ணுறவங்களாக இருந்தால் நீங்கள் வந்து இதை தாராளமாக இதை வாங்கிக்கலாம். டிஜிட்டல் பெயிண்டிங் மவுஸ்லேயே பண்ணலாம். நம்ம இந்த பிக்சர்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம அழகாக நம்ம மவுஸில் தான் பண்ணியிருப்போம், நம்ம சேனலில் தான் வீடியோ போட்டோம். சரிங்களா? ஸ்மச்சிங்கிறது நம்ம பொறுமையாக பண்ணால் போதும், வந்துடும். இந்த ஹேர் வந்து வரைவாங்க. சரிங்களா? கையால் இப்படி ட்ரா பண்ணுவாங்க. அதுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த பென் வேக்கம் பேடு வந்து கேட்குறாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இதில் ப்ரெஷர் வேல்யூன்னு இருக்குது. சரிங்களா? நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம், அழுத்தத்தை கொடுத்து நம்மளால் பார்த்திங்கன்னா இந்த ட்ராயிங் வரையும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிக்சர் கட்டிங் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் என்ன பண்ணுறேன், ஃபோட்டோஷாப்பில் 2019 ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஒரு பிக்சரை என்னுடைய ஃபோட்டோஷாப்பில் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இந்த பிக்சரை என்னோடய ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பிக்சரை கட் பண்ண போகிறேன். கட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், பென் டூல் எடுக்கிறேன். மவுஸ் அப்படின்னா நான் வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு 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 டாட் வைக்கிறதுக்கும் மவுஸில் ஒரு கிளிக் பண்ண வேண்டியிருக்கும். நான் இதில் என்ன பண்ணுறேன், நார்மலாக என்னுடைய பெண்ணை வந்து அந்த பேடு ஸ்லேட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வச்சுட்டு ஒரு டச் மட்டும் தான் பண்ணுறேன். ஒரு டச் பண்ணால் ஒரு டாட் வச்சிரும். டச் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் எங்கே வேணாலும் இப்படி இழுத்துக்கலாம். டச்சிங்லேயே வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இழுத்துக்கலாம். அதாவது இப்படி டச் பண்ணிட்டே உங்களுக்கு எங்கே வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இழுத்துக்கலாம். அப்படி இழுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட் கிளிக் அப்படின்னு அர்த்தம். ரைட் கிளிக் வந்து அழுத்தி பிடிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ பாருங்கள், முக்கியமாக இந்த பென் வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா, இந்த பிக்சர் ரீடச்சிங் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ கட்டிங் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நான் ஆல்பம் எடிட்டிங் நிறையா பண்ணுறதுனால எனக்கு இந்த படங்களை கட் பண்ணுறதுக்கு அப்படியே ரொம்ப ஈஸியாக இருக்குது. இங்கே பாருங்கள், டாட் எந்த அளவுக்கு நான் வேகமாக வச்சுட்டு வரேன். இங்கேருந்து இங்கே வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30 டாட் வச்சுருப்பேன்.
இதே மவுஸாக இருந்துச்சுன்னா ஒரு 30 கிளிக்கு நான் என்ன பண்ண வேண்டியிருக்கும், மவுஸில் பண்ண வேண்டியிருக்கும். சரிங்களா? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் வாங்கின புதுசில் என்ன பண்ணேன், கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா, இதை ஓரமாக கட்டி வச்சுட்டேன். ஏன்னா எனக்கு வந்து புதுசு நான் வந்து இந்த வேக்கம் டேப்லெட்டுக்கு புதுசு அப்படிங்கிறதுனால என்னால் பார்த்தீங்கன்னா, அதை யூஸ் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ யூஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய பிக்சர் கட்டிங்க்கு அது மட்டும் இல்லாமல் என்னுடைய எடிட்டிங் எல்லாத்துக்குமே நான் என்ன பண்ணுறேன், இந்த வேகம் பேட் தான் நான் பார்த்தீங்கன்னா பயன்படுத்திட்டு இருக்கேன். சரிங்களா? இந்த மாதிரி இந்த ஃப்ளவரு இதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆல்பம் எடிட்டிங் பண்ணும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வெட்டிங்கில் எடுத்திருக்க பிக்சர்ஸ் இல்லை எங்கேஜ்மெண்ட்டு இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷனில் எடுத்திருக்க படங்களை நம்ம கட் பண்ணி நம்ம வந்து க்ரியேட்டிவாக பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணுவோம். அப்படி டிசைனிங் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா கட் பண்ணிடுவேன். அது மட்டும் இல்லாமல் இதில் நான் அன்டூ அப்படிங்கிறது யூஸ் பண்ண போகிறதே இல்லை. ஏன்னா என்கிட்ட பென் இருக்கா, நான் வந்து நார்மலாக அது எங்கே வைக்கணுமோ கரெக்டாக அந்த இடத்துல கொண்டு நான் கிளிக் பண்ணுறதுனால நான் கண்ட்ரோல் செட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனே நான் வந்து இதில் மறந்துட்டேன். நான் பேக்கே வரமாட்டேன். நான் ஒரே ஸ்டெப்பில் என்ன பண்ணுவேன், அப்படியே பார்த்தீங்கன்னா கட் பண்ணிவிடுவேன். சரிங்களா? இன்னுமே கொஞ்சம் கவனமாக நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா இந்த கட்டிங் பார்த்திங்கன்னா பெட்டராக இருக்கும். இந்த மாதிரி கவனமாக கட் பண்ணும்போது நம்ம அன்டூ கொடுக்காம கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பேக் வர வேண்டிய அவசியமே இல்லை. அப்படிங்கும்போது படங்களை ரொம்ப ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும், கட் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், ஈஸியாக இந்த படத்தை நான் கட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் ஃபில் பண்ணிக்கிறேன். கட்டிங் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு ஈஸியாக வந்திருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இந்த மாதிரி ஒயிட் ஏரியாலையுமே பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக நம்ம ஒன்று ஒன்றா தேடி நம்ம வைக்க முடியாது. அது நம்ம அதுக்கேற்ற மாதிரி இப்படி டாட் வச்சுக்கிட்டே வந்தோம்னு வச்சுங்களேன், அழகாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ணும், அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிடச்சிடும். இப்போ பாருங்கள், படங்களை ரொம்ப ஈஸியாக கட் பண்ணியாச்சு. சரிங்களா? ஸோ அடுத்து எனக்கு என்ன பிரச்சனைனா, இந்த ரீடச்சிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த பருக்களை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மவுஸாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு பிரச்சனை என்னென்னா, நான் வந்து ஒவ்வொரு வாட்டியும் கிளிக் பண்ணும்போது அதிகமாக நான் கிளிக் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ நான் இந்த படத்தை வந்து என்ன எடுத்துக்கிறேன், இந்த படத்தை நான் என்ன பண்ணுறேன், ஒரு டூப்ளிகேட் போட்டுக்கிறேன். இந்த படத்தில் நல்லா கவனமாக பாருங்கள், இந்த பரு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ நான் குயிக்காக நான் இதை ரீடச் பண்ணணும்னா இந்த இடத்துல போயிட்டு நான் என்ன பண்ணுவேன், ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ்ஷை நான் வந்து எடுத்துப்பேன். சரிங்களா? எடுத்துகிட்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறேன், குயிக்காக ஒரு பெயிண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணால் போதும். அப்படியே டக் டக் டக்குன்னு நான் என்ன பண்ணுவேன், பெயிண்ட் பண்ணிகிட்டே வந்துடுவேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு இதை வந்து நான் பெயிண்டிங் பண்ணிவிட்டு அப்புறமா பிஃபோர் ஆஃப்டர் அப்படிங்கிறத காட்டுறேன். இது வந்து நம்ம பென் அப்படிங்கிறது கையில் இருக்கும்போது நம்ம எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் மூவ் பண்ணி டக் டக் டக்குன்னு நம்ம பெயிண்ட் பண்ணால் போதும். சரிங்களா? மவுஸை மாதிரி இதை அப்படியே வச்சு இழுத்துட்டுலாம் வர வேண்டியதில்லை. நம்ம அப்படியே அப்படியே இங்கே எங்கெங்கே நம்ம எது பண்ணணுமோ டாட் வைக்கணுமோ டக் டக்குன்னு நம்ம வச்சாலே போதும். இப்போ பாருங்கள், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. சரிங்களா? எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப வேகமாக நம்மளால் எடிட் பண்ண முடியுது. நீங்கள் பாருங்கள், குயிக்காக நான் என்ன பண்ணிட்டேன், பரு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ பருவை ரிமூவ் பண்ணதுக்கு முன்னால் எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். இது ஒரிஜினல். எவ்வளோ பருக்களை அப்படியே பார்த்தீங்கன்னா குயிக்காக நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னு பார்த்தீங்களா? இதே எடிட்டிங். ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா என்ன பண்ண முடியும், நம்மளால் எடிட்டிங் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் ரீடச்சிங் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன், ஒரு ஆக்ஷன் நான் வந்து ப்ளே பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஸ்கின் சாமி ஸ்கின் அப்படின்றத ஒரு ஆக்ஷன். இது வந்து ஸ்கின் ஸ்மூத் பண்ணக்கூடிய ஒரு ஆக்ஷன். இதை பற்றி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ப்ளேலிஸ்ட்டை நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் ரீடச்சிங் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். சரினால நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன், ப்ரஷ் டூல் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதில் ஃப்ளோ அப்படிங்கிறத ஒரு 6% வச்சுக்கிறேன். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ப்ரஷ்ஷோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது எனக்கு ரொம்பவே ஈஸி. இது எப்படிங்கிறீங்களா, மவுஸ்லனா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆல்ட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் கிளிக் இருக்குது பார்த்தீங்களா, அதை அழுத்தி பிடிச்சிட்டு ரைட் சைடு நீங்கள் மூவ் பண்ணால் ரவுண்டு பெருசாகும், லெஃப்ட் சைடு மூவ் பண்ணால் சின்னதாகும். அதே மாதிரி மேலே நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா ஹார்ட்னஸ் அப்படிங்கிறது குறையும், கீழே மூவ் பண்ணால் ஹார்ட்னஸ் அப்படிங்கிறது அதிகமாகும். சரிங்களா? அதே போல் தான் இந்த பென்னிலையும் லெஃப்ட் கிளிக்கை நான் ரைட் கிளிக் நான் லெஃப்ட் கிளிக்கை நான் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ராக் பண்ணால் போதும் எனக்கு ரொம்பவே ஈஸியாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெயிண்ட் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் ஸ்கின் எனக்கு ஸ்மூத் ஆகணுமோ அங்கே மட்டும் அப்படியே லைட்டாக பெயிண்ட் பண்ணுறேன். இது பெயிண்டிங் பண்ணும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம ஒரு ஸ்கெட்ச் வச்சு ட்ராயிங் வரைஞ்சிட்டு இந்த ஸ்கெட்ச் நம்ம பண்ணால் எப்படி இருக்குமோ அதே போல் எனக்கு என்ன ஆகுது, நம்ம ட்ராயிங்கில் வந்து பெயிண்ட் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே போல் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. சரிங்களா? இப்போ பாருங்கள், அப்படியே தேவைக்கேற்ற மாதிரி ஒருவேளை கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டதுன்னா நான் கொஞ்சம் பெண்ணை வச்சு அழுத்தி நான் வந்து பெயிண்ட் பண்ணேன்னா எனக்கு வந்து அதிகமாக பெயிண்ட் ஆகும். சரிங்களா? இப்போ பாருங்கள், பெயிண்டிங் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ரீடச்சிங் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிட்டு. இது ஒரிஜினல், இது எடிட்டிங், ஒரிஜினல் எடிட்டிங். இந்த மாதிரி கப்புள் பிக்சர் நிறைய நான் பார்த்திங்கன்னா எடிட்டிங் பண்ணுவேன்னா அதுக்கு எனக்கு இந்த பென் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. சரிங்களா?
இந்த பென் அப்படிங்கிறது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து உங்கள் தேவையை பொறுத்து நீங்கள் வாங்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 2 வருஷமாக பிளான் பண்ணி எனக்கு இப்போ தான் பார்த்தீங்கன்னா என்னால் வாங்க முடிஞ்சுச்சு. அதுவுமே வாங்கி நான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அதை யூஸ் பண்ணலை. வாங்கின மாதமே நான் என்ன பண்ணேன், அதை சும்மா தூக்கி ஓரமாக வச்சுட்டேன். ஏன்னா எனக்கு அதில் வந்து சரியாக அந்த அளவுக்கு ட்ரைனிங் இல்லை அப்படிங்கிறதுனால எனக்கு சரியாக தெரியலை. ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து பழகுனதுக்கப்புறம் என்ன பண்ணேன், இப்போ இந்த பேடு தான் நான் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். சரிங்களா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பெயிண்டிங்க்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் இந்த படத்தை க்ளோஸ் பண்ணிட்டேன். டிஜிட்டல் பெயிண்டிங்க்கு நான் சாம்பிளுக்கு ஒரு படம் ஓப்பன் பண்ணுறேன். ஆல்ரெடி இந்த படத்தை நம்ம டிஜிட்டல் பெயிண்டிங் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். சரிங்களா? இப்போ இது வந்து டிஜிட்டல் பெயிண்டிங் எந்த அளவுக்கு நல்லா இருக்குதுன்னா, ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது இப்போ மேலே 80 கொடுத்துருக்கேன். இந்த என்ன டூல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்மட்ச் டூலில். நான் இப்போ மவுஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கலேன். மவுஸ் வச்சு நான் இதில் பயன்படுத்துகிறேன். மவுஸுங்கிறது எனக்கு கண்ட்ரோல் அப்படிங்கிறது கிடைக்காது. இந்த பென் அப்படிங்கிறது எப்படின்னா, நம்ம லைட்டாக பண்ணால் லைட்டாக வரும், அழுத்தி பண்ணால் அழுத்தி நம்மளுக்கு பண்ணும். சரிங்களா? இதுதான் அந்த டேபில் வச்சு நம்ம பண்ணுறது. ஒரு பென்சில் நீங்கள் எடுத்துக்கிட்டு ஒரு ஒயிட் பேப்பரில் லைட்டாக நீங்கள் வந்து கோடு போட்டிங்கன்னா உங்கள் கோடு வந்து மெலிசாக லைட்டாக இருக்கும். அழுத்தி கோடு போட்டிங்கன்னா டார்க்காக அழுத்தமாக இருக்கும். அதே தான் இந்த பென்லையும். இப்போ நான் இதை ஸ்மட்ச் பண்ண போகிறேன். நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு பென் டூல் எடுத்து நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நான் வந்து செலெக்ஷன் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம இந்த மூக்கு பகுதிக்கு மட்டும் பண்ணுவோம். ஒரு டெமோவுக்கு பண்ணி காட்டுறேன். அடுத்தடுத்து வர வீடியோக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், எல்லாருமே கமெண்ட்டில் கொடுத்துருக்கீங்க, இந்த டிஜிட்டல் பெயிண்டிங் வீடியோவும் கேட்டிருக்கீங்க. டிஜிட்டல் பெயிண்டிங் வீடியோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அடுத்தடுத்து வர வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ ஒரு நியூ லேயர் நான் கிரியேட் பண்ணிவிட்டு இந்த ஸ்மட்ச் வந்து எவ்வளோ இருக்கேன், ஸ்ட்ரென்த் வந்து 80 வச்சுருக்கேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், இந்த ஒயிட்டாக இருக்க ஏரியாவில் அப்படியே பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணலாம். ஒயிட்டாக இருக்க ஏரியாவில் பெயிண்ட் பண்ணிட்டேன்னா, அடுத்து இந்த ஒயிட்டாக இருக்க ஏரியா பண்ணிட்டேன்னா, அடுத்து அப்படியே பொறுமையாக இந்த இடத்துல பண்ணலாம். இதை வச்சு பண்ணும்போது நீங்கள் ரொம்ப பொறுமையாக பண்ணாலே போதும். மவுஸில் நம்மளுக்கு இந்த அளவுக்கு கண்ட்ரோல் கிடைக்காது. மவுஸில் பண்ணலாம். சரிங்களா? நம்ம மவுஸில் தான் ஆல்ரெடி டிஜிட்டல் பெயிண்டிங் வீடியோவே நிறையா போட்டிருக்கோம். சரிங்களா? நீங்கள் மவுஸில் பண்ணலாம். இந்த பென்னில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்களேன், எனக்கு வந்து ஸ்மூத்தாக இருக்குது. நான் பென்னை எப்படி பண்ணேன்னா லைட்டாக தான் வச்சு நான் வந்து எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன். லைட்டாக ஸ்மூத்தாக எனக்கு வந்து வேணுங்கிறதுக்காண்டி லைட்டாக வச்சு தான் என்ன பண்ணுறேன், பெயிண்டிங் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த பெயிண்டிங் பண்ணும்போதுமே நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ப்ரெஷர் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். இப்போ அடுத்து இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், தேவைக்கு ஏற்ற மாதிரி இப்படி பெருசு பண்ணிக்கிறேன். ப்ரெஷ்ஷோட சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணி கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், பெயிண்டிங் பண்ணிக்கலாம். சரிங்களா? லைட்டாக அப்படியே பெயிண்ட் பண்ணால் போதும். இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அப்படியே அழுத்தி லைட்டாக இழுத்து விட்றேன். இந்த ஹைலைட் அப்படிங்கிறது தெரியணும்னா நல்ல ப்ரெஷர் கொடுத்து அப்படியே அழுத்தி இங்கே இழுக்கணும். ப்ரெஷர் கொடுக்குறதுனா ஒன்றும் இல்லை, இந்த பேனா வச்சு இப்படி அழுத்துறது. ஃபுல் பழத்தையும் நீங்கள் காட்டி அழுத்துனீங்கன்னா பேனா பார்த்தீங்கன்னா உடஞ்சிட்டு போயிடும். ஓரளவுக்கு அப்படியே ப்ரெஷர் பண்ணி நீங்கள் வந்து அழுத்தம் கொடுத்துட்டு அப்படி இழுத்து விட்டிங்கன்னா அந்த ஹைலைட் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன பண்ணும், ரொம்பவே அழகாக தெரியும். இப்போ பாருங்கள், இதுவுமே பார்த்தீங்கன்னா 2 தடவை, ஒரு தடவைக்கு 2 தடவை ஸ்மச் பண்ணால் நம்ம ரொம்பவே சூப்பராக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ பாருங்கள், எந்த மாதிரி ஸ்மட்ச் நம்மளுக்கு அழகாக கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்களா? இவ்வளோ தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு டார்க்னஸ் நல்லா தெரியணும்னு வச்சுங்களேன், மிக்சர் ப்ரஷ் இருக்குது பார்த்தீங்களா? மிக்சர் ப்ரஷ் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்த அப்படியே பிடிச்சி இழுத்து இந்த பக்கத்தில் கொண்டு வரலாம். அங்கே பாருங்கள், பார்த்தீங்களா? மிக்சர் ப்ரஷ் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு தேவையான ஷேப் அப்படிங்கிறத கொடுக்குறோம். இப்போ பாருங்கள், அந்த ஷேப் வந்து எனக்கு நல்லா தெரியணும்னா மிக்சர் ப்ரஷ் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ஷேப் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஷேப் வந்து கொடுத்துக்குறோம். அப்படியே இந்த பக்கமும் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிறோம், இந்த பக்கம் லைட்டாக. இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த லுக்கு கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்களா? இதுதான் எனக்கு வந்து இந்த பெனில் வந்து கண்ட்ரோல் நல்லா இருக்கிறதுனால என்னால் இந்த மாதிரி சூப்பராக பார்த்தீங்கன்னா எடிட்டிங் பண்ண முடியுது. சரிங்களா? நான் வந்து பண்ணதை உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடத்துல இருக்குங்களா?
இது வந்து இந்த பென் வச்சு தான் நான் பண்ணேன். சரிங்களா? இந்த ஏரியாஸ்லாம் என்ன பண்ணேன், பென் டூல் போட்டு மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணேன். எனக்கு இந்த கண்கள் எல்லாமே ரொம்ப அழகாக ஷார்ப்பாக எனக்கு வந்துருந்துச்சு. இங்கே பாருங்கள், கண்கள் நான் இன்னும் ட்ரா பண்ணலை. இதில் ஸ்மெச் பண்ணி வச்சுருக்கதை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காட்டுறேன் இந்த இடத்துல. சரிங்களா? கண்களுமே நான் வரைஞ்சிருக்கேன். சரிங்களா? மேலே இருக்குது, கவனிக்கலை. கண்களும் வரைஞ்சிருக்கேன். இந்த இடத்துல பாருங்கள், ஷார்ப்பாக இருக்குது. சரிங்களா? அடுத்து வர வீடியோக்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிஜிட்டல் பெயிண்டிங்கு, நிறைய பேர் புக் டைப் ஆல்பம் கேட்குறீங்க. ஒவ்வொரு வீடியோவாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், பார்க்கலாம். சரிங்களா? இந்த எக்ஸ்எம்எல் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யூனிகோட் வீடியோலையும் நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணி விட்டுறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை நீங்கள் எடுத்து கீமேன் டைப்பிங்கை நீங்கள் யூனிகோடுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,